தற்போது கிடைத்த அண்மை செய்தி. MBBS கலந்தாய்வு வரும் ஜூலை 3ஆம் வாரம் தொடங்க உள்ளதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வை 4 கட்டங்களாக நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் மாதம் நடைபெறும் எனவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நீட் முறைகேட்டில் ஈடுபட்ட மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்காங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குங்க கீதன். 4ஆம் தேதி வெளியான குறிப்பாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீட் நுழைவுத் தேர்வில் பங்கேற்றார்கள். ஆனால் அதன் முடிவுகள் வெளியான பின்னர் தான் சர்ச்சைகள் பல வெடித்தன. குறிப்பாக ஆள்மாறாட்டம் நடைபெற்றது. அதே போல பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த வினாத்தாள் வெளியான விவகாரம் என்பது புதாகரமாக வெடித்ததால் நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து அது வழக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. அதில் நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இந்த கலந்தாய்வு நடைபெறுகின்ற போது பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், அதே போல வருகின்ற ஜூலை 3ஆம் வாரம் முதல் இந்த மருத்துவ படிப்புகளுக்கான இந்த நீட் நுழைவு கலந்தாய்வை நடத்துவதற்கு தற்பொழுது மத்திய அரசு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 4 கட்டங்களாக மருத்துவ கலந்தாய்வை நடத்துவதற்கு என்று முடிவு செய்யப்பட்டு 3ஆம் கட்ட கலந்தாய்வு வருகின்ற செப்டம்பரில் நடைபெறும் என்றும், ஜூலை 3ஆம் வாரம் முதல் முதற்கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாநில அரசுகளை பொறுத்தவரை 85% மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசுகள் கலந்தாய்வு நடத்த இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 35க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரிகள் உள்ளன. அதற்கான கலந்தாய்வு ஜூலை 3ஆம் வாரம் முதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது.